வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மிவி இந்த கம்பெனியிலிருந்து நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். TWS கூட நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு புதிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிவி Duopods F40. இந்த ப்ராடக்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா 1200 1199 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த இயர்ஃபோன்ஸ், இந்த TWS இயர்ஃபோன்ஸ் ஒர்த்தாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி முழு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். மிவி Duopods F40 பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக நீட்டாக ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. இதில் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி தான். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டினுடைய பல ஹைலைட்ஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதோடைய யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மிவியினுடைய சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. உள்ளே திறந்தோடனே இயர்பட்ஸ் ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன் மேக்னெட்டிக் மெக்கானிசம் மூலமாக க்ளோஸ் ஆகிக்குது. திறந்துட்டு ஷேக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் ஃபோர்ஸை ஷேக் பண்ணால் கீழே விழுந்துருது. திருப்பி செகண்ட் டைம் நம்ம ஷேக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இயர்ஃபோன் மட்டும் 2-3 தடவை ஃபோர்ஸாக ஷேக் பண்ணால் கீழே விழுந்துருது. சரி, இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்கும்? சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்க. 2 சைஸில் இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இயர்பட்ஸ் கொடுக்கல, ஏன்னா இதில் வந்து இயர்பட்ஸ் டைப் கிடையாது. சரி, இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே மேட் ஃபினிஷிங் இருக்கிறனால ஸ்க்ராட்ச் அதிகமாக படுறது உங்களுக்கு தெரியாது. கீழே பார்த்தீங்கன்னா 4 எல்இடி லைட் இருக்குது. இந்த எல்இடி லைட் மூலமாக இந்த கேஸில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பேட்டரி இருக்குது, ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸை திறந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த இயர்பட்ஸோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர் டிப்ஸ், ரப்பர் சிலிக்கோன் இயர் டிப்ஸ் இல்லாத ஒரு டிசைன். இதே மாதிரி டிசைனில் நம்ம ஏற்கனவே நிறைய இயர்ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காதில் போட்டு ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன்ஸ். ஸோ சார்ஜிங் பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. மைக்கெலாம் சைட்ஸை கொடுத்துருக்காங்க. இதை நான் காதில் போட்டு நான் செக் பண்ணதுக்கப்புறமா இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இந்த மிவி Duopods F40 சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பில்டு குவாலிட்டி ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஓகே. 1200 அப்படின்னு வைக்கிறப்போ இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. காதில் மாட்டிக்கிறப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து சிலிக்கான் இயர் ஜெல்லாம் இல்லையே, காதில் மாட்டிருக்கப்போ கீழே விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆக்சுவலாக கீழே விழுகல, கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா நம்ம ஹெட்டை ஷேக் பண்ணி பார்த்தாலும் கீழே விழுகலை. ஆனால் இதை போட்டு நீங்கள் ஜாகிங் போனீங்க, சைக்கிளிங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். ஏதாச்சும் ஒரு ஷேக், ஒரு பயங்கரமான ஒரு ஷேக் இருந்தால் டப்புன்னு கீழே விழுந்துறாப்புல. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பேஸ் இருக்குது. 1200 இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனில் நம்ம என்ன மாதிரியான ஒரு பேஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் இதே ப்ரைஸ்லையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த போல்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேஸ் மட்டும்தான் இருக்கும். மித்த ஃப்ரீக்வன்சிலாம் வந்து டம்மி அடிச்சு விட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயர்ஃபோன் கண்டிப்பாக இது கிடையாது. உங்களுக்கு பேஸ் இருக்குது, ஆனால் டிஸ்டிங்க்டான ஒரு பேஸ்லாம் இதில் கிடையாது. டீப் பஞ்சி பேஸ்லாம் இதில் கிடையாது. பட் இது இருக்கக்கூடிய இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காமல் கிளியராக இருக்குது. வாய்ஸுடைய கிளாரிட்டி ரொம்ப நல்லா கேட்குது. மேல் வாய்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபீமேல் சிங்கராக இருக்கட்டும், அவங்களுடைய பாட்டு, அவங்க என்ன பாடுறாங்க, லிரிக்ஸுடைய உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய நோட்ஸுமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேட்குது. சில இடங்களில் வாய்ஸுடைய ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ட்ரெபிளோடைய ஃப்ரீக்வன்சியோட ஸ்லைட்டாக கொஞ்சம் மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் பேஸ் வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டு ஓரமாக அமைதியாக ஒரு ஓரமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பட் கால்ஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, கால்ஸுக்குமே மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டியதாக இருக்குது. அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது. இதில் நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இதில் கிடையாது. கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா கேம் விளையாடலாம். ஓரளவுக்கு ஒரு கேம் லோ லேட்டன்சி மோட்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே விலையில் ஒரு வயர்டு இயர்ஃபோன் வாங்கிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த லேட்டன்சி பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, இல்லை ஏதாவது படம் பார்க்குறதுக்கு லிப்சிங் இஷ்யூலாம் வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இந்த இயர்ஃபோனில் கண்டிப்பாக வராது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குங்க. யூஸ்வலாக ஸ்டெம் டைப் இயர்ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே வரும்னு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 to 70% வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 9 hours வரைக்கும் இதில் நீங்கள் பாட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். சார்ஜ் இந்த கேஸில் போட்டு நீங்கள் சார்ஜிங் பண்ணுறப்போ மொத்தமாக ஒரு 45 to 50 hours வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ இந்த Mivi Duopods F40 நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் முதல்ல வந்து 1200 ரூபா தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் யோசிக்கலாம். பட் யார் யோசிக்கலாம்னா நீங்கள் வந்து ஹெவி பேஸ்லாம் ரொம்ப தம்பி பேஸ்லாம் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. பட் மற்ற ஜானர் ஆஃப் மியூசிக்கில் வந்து எனக்கு வந்து வாய்ஸுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இயர்ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகும். ஃபோன்ஸ் பேசுறதுக்கும் நல்ல ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ற இன்னைக்கு, அதாவது லான்ச் டேட்ல மட்டுமே ஜூன் 7ஆம் தேதி மட்டுமே இது ஒரு ஸ்பெஷல் விலையில அவைலபிளா இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த விலையை நீங்க மிஸ் பண்ணிட்டு தம்ப்நெயில்ல கிளிக் பைட், டைட்டில்ல கிளிக் பைட் அப்படிலாம் சொல்லாதீங்க. வேணும்னே தான் கிளிக் பைட் வேணும்னே தான் நான் வைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ் போடுறத பார்க்கணும்ல, பார்க்கறதுக்கு நம்ம எப்படி வேணா போட்டு இழுக்கலாம். ஆனால் இழுத்துட்டு சொல்ல விஷயம் நல்ல விஷயமா இருக்கா, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சொன்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.